ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே பை டே வீடியோ மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா முன்னாடி எடுத்த கிளிப்ஸுங்க. ஸோ குட்டி குட்டி கிளிப்ஸாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு வீடியோ இல்லை, அதனால தான் இந்த வீடியோ ஃபுல்லும் எடிட் பண்ணிவிட்டு இது பண்ணணும். அதனால தான் நான் இந்த இதை இது பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா புரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணலை. அந்த காரணத்துக்காக தான் நான் புரோட்டா, அப்புறம் பார்த்தீங்கன்னா வடை, அப்புறம் எங்கள் மம்மிக்கு வேறு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ என்னால் முடிஞ்சது இந்த கிளிப்ஸை தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா குஸ்கா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக போய் பார்சல் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதை எடுக்கலை நான். ஸோ அதையெல்லாம் வச்சு முடிச்சுட்டு வீட்டில் ஒரு ஒர்க் இருந்துச்சு, அந்த ஒர்க்கையும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அம்மாவும் சாப்பிட உட்காந்துட்டோம். ஸோ சுட சுட இருந்துச்சு புரோட்டா, செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு புரோட்டா பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு புரோட்டாவோட குத்து புரோட்டா தாங்க அதிகமாக பிடிக்கும். ஸோ எப்பயுமே வாங்கினா கூட நாங்கள் குத்து புரோட்டா தான் போட்டு சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படிங்கிறதுனால நாங்கள் சாப்பிட்டோம் இதேவும். ஸோ எங்கள் மம்மிக்கு குஸ்கா, அப்புறம் பார்த்திங்கன்னா சால்னாவோட கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு புரோட்டாவை பிச்சு போட்டு அதில் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போட்டு சாப்பிட பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு புரோட்டாவை பிச்சு போட்டுட்டு அதில் பார்த்திங்கன்னா நல்லா சால்னா ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு லைட்டாக குழச்சிருங்க. குழச்சி முடிச்சுட்டு நம்ம வச்சுருந்தோம் பார்த்திங்களா வெங்காயம், அதை எடுத்து அது மேலே அப்படியே போட்டுட்டு அது கூட சேர்த்து அப்படியே புரட்டி சாப்பிட்டிங்கன்னா அட சொல்கிறதுக்கு அளவே இல்லைங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக தாங்க அவன் ஜூஸ் போடுவான். சரின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் ஜூஸ் போட்டுட்டு இருந்தான். ஸோ நானும் போய் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு கொஞ்சோண்டு கொடுத்தான், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழம் அந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சி குடிப்பான், சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்லாவே இருக்கும். நான் பார்த்திங்கன்னா அப்படியே மனசுக்கு திருப்தியாக குடிச்சிட்டு இது பார்த்திங்கன்னா அடுத்த நாளோட கிளிப்ஸு. ஸோ இங்கே ஊர்லேருந்து தர்சன் வரேன்னு சொல்லியிருந்தானா என்னோடய தம்பி, அவனை பிக்கப் பண்ண தான் போகிறேன். ஸோ போயிட்டு அவனை கூப்பிட்டு வந்துட்டேன். நான் ஊரில் போய் கூப்பிட்டு வந்தேன், அந்த கிளிப்ஸே எடுக்க மறந்துட்டேங்க. ஸோ போயிட்டு வரையில் பார்த்திங்கன்னா பேக்கரிக்கு போனோம். பேக்கரிக்கு போய் சில ஐட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் மம்மி சாதம் வைக்க சொன்னாங்க, அவன் வந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு சரின்ட்டு அரிசியெல்லாம் கழுவியாச்சு. ஸோ கழுவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா குக்கர்லேயும் போட்டு உப்பெல்லாம் போட்டு எல்லாமே பக்காவாக வச்சாச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விசிலும் வந்துருச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா சாம்பார் தான். எப்பயுமே எங்கள் வீட்டில் சாம்பார் தான். ஏன்னா எங்கள் ஊரில் பூக்குழி வருது, அதனால் பார்த்திங்கன்னா அது முடிஞ்சிருந்தால் நான்வெஜ் ஐட்டம் எடுப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த சாம்பார் ஐட்டம் தான். ஸோ இதே பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜாக நினச்சி மனசுக்கு திருப்தியாக சாப்பிட்டு எங்களுக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்பரே பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாய், நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.